இங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கோருவது மட்டும்தான் டெல்லி பயணத்தினுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது. நான் நாகரிகம் கருந்து யார் பேசும்போது இடைமறிக்கல. ஆமாம், ஏக்கரா கணக்கில் பொய்யா அடிச்சு விட்டும்போது கூட நான் அமைதியாக தான் இருக்கேன். பதில் சொல்வதற்கு நீங்கள் எனக்கு நேரம் கொடுப்பீங்கனால இப்போ வேறு தலைப்பு எடுக்க வேண்டாம். மரியாதைக்குரிய சரவணன் பேசுகிறாரு, இன்றைக்கி முப்பெரும் விழா மண்மொழி மானம்ங்கிறார். முப்பெரும் விழான்னு குடும்ப விழா தான். அண்ணா தங்கைக்கு பரிசு கொடுப்பார், உன்னை குடும்பமே பாராட்டிக்குவாங்க அவர்களை செயல்களை. குடும்பம் நாங்கள் நல்லா இருக்கோம், அதுக்குள்ள நீங்கள் உழைக்கிறீங்க, அதே மாதிரி உழைங்க, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது அதோட கான்செப்ட். ஆனால் என்ன புரியாத விஷயம்னா, கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்ததுக்கப்புறம் மண்மொழி மானத்துக்கு திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஊழல் வழக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கச்சத்தீவை திமுக தரவாத்து கொடுக்கும், அதை நாங்கள் மீட்கணும். என்ன அடுத்தது 76 50 ஆண்டுகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று காவேரியில் 3 தடுப்பணைகள் கட்டும்போது அமைதியாக வேடிக்கை பார்ப்பீங்க. ஆனால் காவேரியை வழக்காடு மன்றத்தில் நடத்தி நாங்கள் மீட்டு கொடுக்கணும். முல்லை பெரியாறு நீங்கள் போய் கேரளாவில் போய் மலையாளத்தில் கூட பேசிட்டு வருவீங்க, ஆனால் அங்கே போய் ஆய்வு செய்வதற்கு உன்னால் அனுமதி வாங்க முடியாது. ஆனால் வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடுத்து ஜெயிச்சு வாங்குறது அதிமுக வாங்கி தரணும். நீட்டு கொண்டு வருவீங்க மத்திய இணையமைச்சராக, ஆனால் அதுக்கு நாங்கள் விலக்கு வாங்கணும். மீத்தேன் ஹைட்ரா கார்பன் போன்ற மிக மகத்தான திட்டத்தை தஞ்சை மண்டலத்துக்கு திராவிட முன்னேற்றம் கழக தருகுதுன்னு சொல்லி டிஆர் பாலு பேட்டி கொடுப்பாரு. ஆனால் அதை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக நாங்கள் எங்கள் எடப்பாடியார் பாதுகாக்கணும், அதிமுக பாதுகாக்கணும். மார்க்கண்டேய நதி 340 ஏக்கரா நீங்கள் ஜெயராம் ரமேஷ் இருக்கும் பொழுது அங்கே நில ஆக்கிரமிப்பு கொடுத்து தடுப்பணை கட்டுவாங்க, நீங்கள் கை கட்டி வேடிக்கை பார்ப்பீங்க. ஆனால் அதிமுக போய் அதை தடுக்கணும். ஜல்லிக்கட்டு காட்சிப்பட்டியில் போடுவீங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது போராட்டம் பண்ணி அஇஅதிமுக ஆட்சிகளை நாங்கள் மீட்டு கொடுக்கணும். எல்லாத்துக்கு மேலே இப்போ ஒரு கடைசியாக மரியாதைக்குரிய செந்தில் அவர்கள் சொன்னார்ல, சிஏஏ என்ஆர்சி 2003 டிசம்பர் மாதம் நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது சிஏஏ என்ஆர்சிக்கு நீங்கள் ஆமான்னு ஓட்டு போட்டு வந்தீங்க, விதை அங்கே தான் போட்டீங்க. ஒத்துக்குங்களேன் தைரியமாக அப்போ நீங்கள் ஆட்சி கட்டில் இருக்கும் பொழுது தமிழகத்துடைய மண்ணும் தெரியாது, எதுவும் தெரியாது, எல்லாத்துக்கும் அது விரோதமாக தான் செய்வீங்க. ஆனால் அதையெல்லாம் அதிமுக மீட்டு கொடுத்தோடனே அதிமுக என்ன செய்தது? மண்மொழி மானம் காக்குறோங்கிறீங்க. மொழியை பற்றி பேசக்கூடிய திமுக இருமொழி கொள்கை தான் இதில் மாற்று இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் உறுதியாக இருப்பது அஇஅதிமுக எடப்பாடியார். ஆனால் நீங்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் போய் கதவெல்லாம் சாத்திட்டு சத்தம் போடாமல் பிஎம்சி ஸ்கூல் நீங்கள் அமைப்பதற்கு நாங்கள் இசைவு காட்டுகிறோம்ங்கிறீங்க. பிஎம்சி ஸ்கூல் மும்மொழி கொள்கை எண்ணிக்கையில் வருது. எங்க சொல்றாங்க? ஆங்கிலம் தெரியலனா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆங்கிலம் படிச்சவங்க அத நான் சொல்றேன். இல்ல அவங்க கட்சியிலயோ இல்லனா என்ன பண்ண முடியும்? இல்ல ஒரு நிமிஷம். இல்ல யார் பேசும்? இல்ல ஒரு நிமிஷம். நீங்க குறிக்கிடல, அதனால தான் அவரை குறிக்கிட வேண்டாம்னு சொல்லி நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். உங்களுக்கு அதுக்கு நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். நான் பேசலாம் சார், நானுமே பேச கூடாதா? இல்ல நானும் பேச கூடாதா? நான் கோபப்படலையா? நான் கோபப்படல. இப்ப நானும் பேச கூடாதுனா இருங்க. இல்ல இப்ப நீங்க திருப்பி அந்த ஒரு டிராமா ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. நீங்க யாரும் குறிக்கிட கூடாதுன்ற ஒரு கோரிக்கை வச்சீங்க, யாரும் குறிக்கிடல. இப்ப நானும் கேள்வி கேட்க கூடாது, நீங்க மட்டுமே பேசணும் அப்படினா அது பிரசங்க மேடை இல்ல. திரு சத்யன்ட்ட ஒரு கேள்வி இருக்குன்னா அப்ப நான் அதை கேட்டு தான் ஆகணும். அதுதான் என் வேலை. இசைவு தெரிவித்தார்கள் அப்படிங்கிறது எங்க இருக்கு அது மட்டும் சொல்லுங்க. அந்த லெட்டர் என்னன்னு சொல்லி இங்கிலீஷ்ல இப்ப படிச்சீங்க. இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்றாருல. ஆமா இங்கிலீஷ் தெரியலனா தைரியம் இருந்தா இசைவு தெரிவித்தார்கள் அப்படினு சொன்னது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. we are interested னா என்ன அர்த்தம்? இன்ட்ரஸ்டட்ங்கிறதுக்கு தமிழ்ல என்ன? இன்ட்ரஸ்டட்க்கு இசைவா? இன்ட்ரஸ்டட்னா இசைவா? இன்ட்ரஸ்டட்னா ஆர்வமா காட்டுறது. அப்ப சார் பேசி முடிச்சிட்டு வரேன். நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். அவர் முடிக்கிட்டோம், நீங்க தான் பதில் தெரியாதுன்னு சொன்னாரு, அதனால ட்ரான்ஸ்லேட் பண்றேன். அவர் படிச்சிட்டு வந்ததனால தான் சொல்றாரு. நீங்க தான் பதில் சொல்லணும். அவர் பேசி முடிக்கிட்டோம், நான் பதில் வாங்கிக்கிறேன். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற மகத்தான மண்டலுக்கு ஜம்ப் பண்ணிட்டார் பாருங்க. டாபிக் மாறிட்டீங்க. எதுக்கு இவ்வளவு பதட்டம், எதுக்கு இவ்வளவு அவசரம்? இல்ல டாபிக் மாறிட்டீங்க, அது முடிச்சிருங்க. அதே தான் தொடர்ச்சியா வர. அதுக்கப்புறம் இல்ல ஆய்வுக்கு தான் கொடுத்தோங்கறாங்கல்ல. ஆர்வம் அப்படிங்கற விஷம் இவ்வளவுதான் கொடுத்தா சாவாங்க இருக்கா, விஷம் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் கொடுத்துட்டே இருப்பாங்களா? நீங்க உங்க கொள்கை இருமொழி கொள்கை தானே? இல்ல இப்ப டாபிக் மாறிட்டீங்க. வந்துட்டு அதுதான் இன்னிப்பி தான் வர. உங்களோட கொள்கை இருமொழி கொள்கை தானே, அதுல எந்த சமரசமும் இல்ல. பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுங்கிறது மும்மொழி கொள்கையின் அடிப்படையில் வருது. அதுக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்டடா இருக்கோங்கிறது எதுக்கு போய் நீங்க கொடுக்குறீங்க லெட்டர்? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ கதவுக்கு பூட்டிட்டு நம்ம எல்லா அடியிலும் பேசி முடிச்சானா மக்களுக்கு எதுவும் தெரியாது, மாட்டிக்கிட்டோம்னா இருமொழி கொள்கை தான். தமிழ்நாட்டுல பிஎம்சி பள்ளிகள் வந்து இரட்டை நிலை. இல்ல அடுத்த கேள்வி பிரதர், நீங்க மடை மாத்துறீங்க. கேள்வி இல்ல மடைல மாத்தல, கேள்வி நான் கேக்குறது அதனுடைய தொடர்ச்சி தான் சொல்லி என்னோட பேச்சு. ஒரே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நிதியே வேண்டாம்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. அப்ப பிஎம்சி பள்ளிகளை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுல பிஎம்சி பள்ளிகள் திறக்கப்பட்டு சொல்லியிருந்தா இல்ல அப்படி சொல்லியிருந்தா தலை வணங்கி இருக்கலாம். 2150 கோடிக்கு வராம லட்சக்கணக்கான வாழ்க்கை வந்து இருட்டுல இருக்கு, விடுவிக்கணும்னு சொன்னாங்க. கேள்வியா கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்க பட்ஜெட் என்ன கேள்வி கேட்டோம்?
சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த 4 வருஷம் 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு எல்லா வரியும் உயர்த்தி அதன் மூலமா 1,13,000 கோடி வரவு வந்திருக்கு. வெறும் 2,150 கோடி கையேந்தி போய் நிக்கிறீங்களா, வெக்கமா இல்லையான்னு கேட்டோம். இது மாணவர் மேல பழிய போடுறீங்களா கேட்டோம். இந்த விமர்சனத்தை பொது வெளியில வச்சோம். இல்ல இதே எடப்பாடி ஆட்சி இல்ல அப்ப கையேந்தினா அப்ப எல்லாரும் கையேந்தி நின்னதாதான் பொருள்படும். வெக்கம் இல்லாம கையேந்திட்டாங்கன்னா அது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு நிமிஷம், அதுக்கு தவறான பொருளா மாறிடும். தவறான பொருள் நேரடியான பொருள் தான். ஆளுமைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். மெட்ரோ 2 72,000 கோடி வேணும்னு கேட்டோம். எடப்பாடியார் கேட்டார், தர முடியாதுன்னாங்க. நீ தந்தாதான் தராட்டி போய் மாநில நல்ல எப்படி பாத்துக்கலாம். இல்ல நீங்க நெறியால நீங்க இடைமறி சேர்ந்த அர்த்தம் இல்ல பேச விடுங்க. இல்ல நீங்க கேள்வி கேட்டு நீங்க கையேந்தினதுன்னு சொல்றீங்களே, அப்ப இது கேட்கப்பட்டது. அதுக்கு நீங்க மெட்ரோ நிதி கையேந்தினதா கேட்டதா? அஇஅதிமுக அடகு வச்சாங்கும் போது கேட்டு பேசாம தானே இருக்கீங்க. நான் வைக்கிற விமர்சனம் நீங்க எல்லாருக்கும் நான் இடைமறிச்சு இல்ல நீங்க எல்லாருக்கும் நான் பேசுறேன். உங்களுக்கு பதட்டமா இருந்தா சொல்லுங்க. நான் பதில் நீங்க கேள்வி கேக்குறேன். இல்ல நீங்க கேள்வி இல்ல அந்த கேள்வி நான் இதத்தான் பேசணும் நீங்க முடிவு பண்றீங்க. கையேந்திரது கேக்குறது ரெண்டும் இதத்தான் பேசணும் நீங்க முடிவு. நான் முடிவு பண்ணல சார், நான் கேள்வி கேக்குறேன். அப்ப நான் எது கேட்கணும் நீங்க முடிவு பண்ண முடியாது. அதத்தான் பேசுற கேளுங்க. இல்ல சார், நீங்க வெட்கம் இல்லாமல் கையேந்தியதுன்னு சொல்லும்போது மெட்ரோவுக்கு கேட்ட நிதி கையேந்தினதா கேட்டதா? இதை விட நாகரிகமான விமர்சனம் எப்படி வைக்க முடியும்? இல்ல நான் அதத்தான் கேக்குறேன். அதுக்கு தான் அது நானே தான் சொல்றேன். நீ கொடுத்தா கொடுக்காட்டி போ, நான் எங்க மக்கள் நலன் எப்படி பண்றேன் எனக்கு தெரியும் சொல்லி மெட்ரோ துவக்க பணிக்கு நிதி ஒதுக்கி வேலைய ஆரம்பிச்சு எடப்பாடியார். நீங்க இதை வச்சு 2,250 கோடி சொல்லி மலிவு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப கல்வி நிதியில அதானே பண்ணாங்க. நீங்க மலிவு அரசியல் தான் பண்ணீங்க. ஆளுமைன்னு என்ன பண்ணி காட்டணும்ல. நீங்க இன்னைக்கு வந்து கீழடின்னு பேசுறீங்க. கீழடிக்கு நிதி ஒதுக்கி அருங்காட்சியகம் அமைச்சு உலகுக்கு எடுத்துட்டு போனது எடப்பாடியார். ஆனா மூடி போன நூலகத்துக்கு இப்பதான் நிதி ஒதுக்குறீங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில 5 கோடி கொடுத்து இருக்கை வாங்குனது எடப்பாடியார். நீங்க அயல்நாடு கடந்து தமிழ் எங்க வளர்த்தீங்க? கடைசியா ஒன்னு சொல்லிருக்கீங்க. சரவணன் பேசி முடிக்கிட்டு நான் வரேன். மானம்னு சொன்னாங்கல்ல பிரதர். மானம்ங்கிறது வந்து அரசாங்கம் நடத்துறதுலயும் வரும்ல. அது 6 கலெக்டர் போய் கோர்ட்ல நிக்க வச்சிருக்கீங்க மணல் கடத்தல் மேட்டர்ல. சீஃப் செக்ரட்டரிங்கிறது நிழல் நிதி அமைச்சர் மாதிரி, நிழல் முதலமைச்சர், அவர் போய் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்க வச்சிருக்கீங்க. நீங்க மானத்தை பத்தி என்ன பேசுறீங்க? வந்து ஆட்சியும் இல்ல, வெறும் காட்சி மட்டும் தான் இருக்கு. அரசு நிர்வாகத்தை கேலி கூத்தா இருக்கு. உச்ச நீதிமன்றம் கேள்வி கேக்குது. ஏண்டா உங்களுக்கு வந்து செவிலியலுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் எல்லாத்துக்கும் மேல கரூர்ல நடத்தி இருக்காங்க. கரூர்ல ஃபங்க்ஷன் நடத்தி இருக்காருல. நீதிமன்றத்துல போய் அனுமதி பெற்று தான் நீதி உள்ள வரணும் போது நீதிமன்றம் வந்து காரி துப்புனாங்க. பதில் வாங்கிக்கிறேன். உங்க அனுமதி பெற்று எப்படி நீதி உள்ள வரும் கேட்டே வாபஸ் வாங்குனீங்க. பதில் வாங்கி இப்போ உங்க மேல வழக்கு இருக்குறதுக்காக அதிமுக மேல இடி வழக்கு இல்ல. அதிமுக மேல இடி வழக்கு நீங்க தப்பு பண்றீங்க. உங்க மேல இருக்கு. பதில் வாங்கி போய் சந்திங்க. யார் வேண்டாம்னா பதில் வாங்கிக்கிறேன். ஆனா நீதிமன்றத்துல போய் எங்க அனுமதி பெற்று தான் நீதி உள்ள வரணும் எதுக்கு போடுறீங்க? அப்புறம் எதுக்கு பேக் அடிச்சீங்க? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கூட நீங்க 2 வாரத்துக்கு முன்னாடி பேசலாமா? பதில் வாங்கிக்கிறேன். அடிமைகள் உடம்பில் ரத்தம் எதுக்கு? அடிமைகள் உடம்பில் ரத்தம் எதுக்கு? அவர் பேசி அடிமைகள் வெறும் அடிமைகள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு விமர்சனங்கள் வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த கேள்வி எப்படியாவது பதில் நீங்க தான் சொல்லணும். அமித்ஷா கால்ல வந்தாலும் சரி, இல்ல வந்து மோடி கால்ல வந்தாலும் சரி, அண்ணாமலை கால்ல வந்தாலும் சரி, எவன் கால்லையாவது விழுந்து எவன் கால்லையாவது விழுந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை இல்ல ஒரே நிமிஷம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். ப்ரொடக்டிவா பேசுவோம். ப்ரொடக்டிவா பேசுவோம். அதாவது இப்ப திருப்பி கேட்டிட்டீங்க சார். 5 செகண்ட் மற்றவர்கள் பேசணும். 5 செகண்ட் மற்றவர்களும் பேசணும். 5 செகண்ட் நீங்க எப்படி ஒரு கோரிக்கை வச்சீங்க அதே கோரிக்கை எல்லாருக்கும் போடுங்க. 5 செகண்ட் தோல்வி பரம்பரை கேள்விக்கு போராட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பரம்பரை கொத்தடிமைக்கு கோவம் 10 தோல்வி பழனிசாமி பரம்பரை கொத்தடிமைக்கு கோவம் காரி துப்புகிறார்கள். பரம்பரை கொத்தடிமைக்கு கோவம் அவகாசம் நல்ல பண்ணீங்களா? பரம்பரை கொத்தடிமைக்கு கோவம் பண்ணீங்களா? அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நலனை கொண்டு போய் ஒரே விஷயம் தான் சார். ஒரே விஷயம் தான் சார். சார் பல 1000 கோடி ரூபாய்களை முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கொள்ளையடிச்ச பணத்தை அமலாக்கத்துறை கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி எப்படி ஒரு கோரிக்கை வச்சீங்களோ அதே கோரிக்கை எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க எப்படி குறுக்கிடாதீங்க, எப்படி ஒரு கோரிக்கை வச்சீங்களோ அந்த கோரிக்கை எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க நிறைய கேள்விகள் இல்ல நிறைய கேள்விகள் முன் வச்சிருங்க.
நீங்க அதுக்கு நான் பதில் வாங்கணும். அதுக்கு நான் பதில் வாங்கணும். பதில் வாங்குறேன். தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக இப்படி போய் பாஜக காலில விழுந்து கிடக்கிறது, பரம்பரை கூட்டணி அமித்ஷா காலடியில விழுந்து கிடக்கிறது, பரம்பரை கூட்டணி சொல்லி காரி துப்புறாங்க. பரம்பரை கூட்டணி மீது இந்த கேள்வி எதுக்கு? இல்ல இல்ல பரம்பரை கூட்டணி மீது இந்த கேள்வி எதுக்கு? இல்ல கேளுங்க, காது கொடுத்து தைரியம் இருந்தா நீங்க நிறைய கேள்வி பரம்பரை கூட்டணி திமுக பரம்பரை கூட்டணி மீது இந்த விமர்சனம் எதுக்கு? திமுக பரம்பரை கூட்டணி மீது இந்த விமர்சனம் எதுக்கு? கேள்வி முடிஞ்சிருச்சா? முக்கியமான ஒரு கேள்வியை